நட்பின் சந்திப்புன்னு சொல்றீங்க. விரைவில் இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திக்க போறாங்கன்னா தகவல் வெளியாகிறது. அந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பா கருத எடுத்துக்கலாம். அதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. தயவுசெய்து இந்த அரசியல் விஷயமா நான் வந்து பேச வரல. ஒரு நட்பு முறையில் தான் வந்திருக்கு. திரும்ப சொல்றேன். எனக்கு அவர் நண்பர். நான் 98, 90 மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது வாஜ்பாய் அரசிலே அவரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் நாங்கள் நண்பர்கள். அதற்கு பிறகு அவர் மத்திய அமைச்சராக பல முறை சந்தித்திருக்கிறோம். இதே போல நான் மகாராஷ்டிராவுக்கு செல்லும் பொழுது கூட அவர் கமிட்டி போடும்போது அங்கே ராஜ்பாய் சந்திப்பது வழக்கம். இப்பொழுது வந்து இங்கே இருப்பதாக தெரிந்ததால் ஒரு மரியாதை வந்து சந்தித்தால் எந்த அரசியல் முக்கியமோ வேறொன்றும் கிடையாது. தயவுசெய்து எந்த விதமான பொருளும் கொள்ள வேண்டாம். அவர் சந்திப்பு அதுக்காக தான் இப்ப எல்லாமே அதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க விரைவில் முடிவெடுப்பாங்க. அந்த முடிவு எனக்கு ஒன்றும் தெரியாது. அது தெரிந்தால் அதை பற்றி சொல்கிறேன். அரசியல் விஷயம் பேச வரலன்னு சொல்லிட்டு அரசியல் விஷயமே நாங்கள் பேசல. தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஒரு நட்பின் காரணமாக என்னோட நண்பர் என்ற முறையில் அவரை சந்தித்தேன் வழிய அரசியல் முக்கியம் கிடையாது. அதை பேசவும் கிடையாது அவர்கிட்ட. அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன். நான் என்ன அமைச்சர் முதலமைச்சர் தானே செய்யணும். டெப்டி ஸ்பீக்கரா பேசணும். பதவி ஏற்கும் போது அமைச்சரவை பட்டியலை கொடுத்ததே நீங்களும். அன்னைக்கு பதவி ஏற்கும் பொழுது பட்டியல் கொடுக்கும் போது நான் செல்லவில்லை. தவறான தகவலை நீங்க போட தர வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேன். அவருடைய நண்பர் கவர்னர் என்னுடைய நண்பர் மரியாதை சந்தித்தேனபடியே அரசியல் முக்கியத்துவம் வந்து கிடையாது. நான் பல ஆண்டுகளாக அவர் சந்திக்க வேண்டும் என்ற நிலைமை பொழுது அங்க பாம்பேல பல முறை சந்தித்திருக்கிறேன் நண்பர் என்ற முறையில். அப்பொழுதும் இங்க வந்ததன் காரணமாக ஒரு நம்ம சந்தித்தேனபடியே அரசியல் முக்கியத்துவம் எதுவும் இதில் கிடையாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். அரசியல் வந்தாங்க எப்பந்தான் அரசியல் இருந்துட்டே தான் ஒண்ணு இருக்கும். அதற்காக வந்து அதுக்கு ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்கூடாதுல்ல. நான் அதனால அதை பேச போனேன் இதை பேச முடியறதுக்கு அப்படிப்பட்ட அரசியல்வாதி நான் கிடையாது. உண்மையில சொல்கிறேன். ஜெயக்குமார் சார் பேசுறாரு. கேமரா எனக்கு தெரியாது. இப்ப நான் செக்ரட்டரியேட்டுக்கு போறேன். நான் முதலமைச்சர் கேட்டு அவங்களை சொல்றேன்.